ஆத்ம நமஸ்காரம். இந்த மனித கூட்டங்கள் எப்பயுமே நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மையை இழந்து நிற்கிது. ரமணர் மகரிஷி அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிராமணர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன் மற்றவங்கள ஏன் அவரை போய் பின்தொடரலை? அந்த அறியக்கூடிய அந்த சக்தி உன் கையில் ஒரு டெஸ்டர் இருக்குன்னா அது முதல்ல கிளியராக இருக்கணும். அது ரிப்பேராக இருந்தால் எங்கே கரண்ட் வருதுன்னு நீ எத்தனை இடத்துல குத்தி பார்த்தாலும் உன்னால் கண்டறிய முடியாது இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய உடலை பிற சக்திகளை அறியக்கூடிய தன்மை நம்மளிடத்துல இருக்கா அப்படின்னு நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறது கிடையாது. இதனால தான் நம்மளால் மகான்களை கண்டறிய முடியலை. அதனால தான் இயேசுநாதர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை பார்த்து வந்தவங்க கிடையாது, என்னுடைய சித்தை பார்த்து வந்தவங்கன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? நடக்க முடியாத ஒருத்தனை நடக்க வச்சுட்டா நான் சித்தாடிட்டேன் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிருவீங்க. ஆனால் ஒரு நகரத்தை எடுத்து ஒரு மலையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய சீக்கு பிணிகளை நீக்கி வறட்சியை நீக்கி அதை சுபிட்சமாக மாற்றணும் அப்படின்னா யாருக்கு தெரியும்? யாருக்கு புரியும்? அப்படி உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கிறான். அப்படி தான் கண்டதேவி தேர் ஓடாததுனால அந்த ஊரில் இருந்த அந்த வறட்சியை போக்குறதுக்கு சாமி சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சோம். அதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு காரியம் சொல்லணும்னா, அழகுமலையான் வைகை ஆற்றில் இறங்க போகிறான். அவன் சுபிச்சத்தை கொண்டு வந்து வைகை ஆற்றுல இறக்க போகிறான். நீ அதை பார்த்துட்டு அப்படியே கண்டதேவியில் போய் இறக்கு அப்படின்னு அவசரமாக நம்ம அந்த காரியத்தை செஞ்சு முடித்தோம். தேவட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கம்மாய்கள் எல்லாம் விரிசல் ஓடி தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்த கம்மாய்கள் எல்லாத்தையும் அந்த விரிசல்களை எல்லாத்தையும் நெருக்கமாக்கி எந்த கம்மாயும் தண்ணி குடிக்காத நிலைமையை உண்டாக்கி மழையே பெய்யாத அந்த ஊரில் மழையை பெய்ய வச்சு சுபிச்சத்தை உண்டாக்கி தேரை ஓட்டினோம். யாருக்கு புரியும்? இப்போ இந்த கொல்லிமலையிலையும் அந்த சுபிச்சம் தான் உண்டாக்கியிருக்கோம்.